சங்கீதம் 1 அதிகாரம் 1 ம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா பிரியமாயிருந்து இருந்து. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ம். அடுத்த வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து ம். இளையாதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ம். அடுத்த வசனம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றுக்கு பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. 6வது வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அன்பான தேவஜனமே, இந்த சங்கீதத்துல இந்த 1வது சங்கீதத்துல 6 வசனம் இருக்கு. இந்த 6 வசனத்துக்குள்ளேயே நல்லவனா இருப்பவன் எப்படி இருப்பான், அவன் நட உடை எப்படி இருக்கும், அவன் எப்படி வாழ்வான், கெட்டவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி சூழ்நிலை அமையும், பின்னால எப்படி அவன் அழிவான் என்பதை இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற மனித வாழ்க்கையில எழுதியிருக்கப்பட்டிருக்கு இந்த சங்கீதத்துல. இந்த 1வது வசனத்தை சொல்றேன் பாருங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காராமிடத்தில் உட்காராமலும் என்று இந்த முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 3 பேர்த்த சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? துன்மார்க்குடைய ஆலோசனை. துன்மார்க்கர்ன்ற மனுஷன்ல ஒருத்தர் இருக்கான். அவன் துடிந்து எந்த பாவத்தையும் செய்வான். அடிச்சாதானே சரியா வரும்னா. அப்ப அது துணிகரமான ஒரு முரட்டாட்டமான அந்த மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டீங்கன்னா, அந்த ஆலோசனை என்ன வரும்? உன்னைய அழிச்சு போட்டுரும், உன்னைய துன்மார்க்கனாக மாற்றிவிடும். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்வாங்கன்னா, ஒரு சும்மா இருக்கிற நாயை ஒருத்தன் கல்லெடுத்து தெரிஞ்சுவான். அந்த நாய் குத்தி கையோ கையோ கையின்னு கத்தும். பாதையில போறவன் என்ன சொல்லுவான்? அடா பாவி, இந்த நாய் இப்படி கத்த விட்டியாடா, அதுக்கு என்னடா செஞ்சுச்சு ஒன்னே அப்படின்னா. அப்ப இன்னொருத்தன் கஷ்டப்படுவதை ரசிக்கிற குணம் தான் பாவி. அவன் கஷ்டப்படுறான், அவன் கண்ணீர் வர்றான், அவனை துன்பப்படுத்தி, அவனை துயரப்படுத்தி, அவனை சிக்கல்ல மாட்டி வச்சு வேடிக்கை பார்த்து ரசிக்கிறது தான் பாவியுடைய குணம். பாவமான செயலை செய்வது, அடுத்தவனுக்கு கெடுதலை செய்வது, கூட இருந்தே குழி பறிப்பது, அவன் அழுகும்போது அல்லது துக்கப்படும் போது, அவன் கஷ்டப்படும் போது அதை கண்டு ரசிக்கிறது, இது பேர் தான் பாவியுடைய குணம். அவங்களோட சேர்ந்தாலோ அவங்களுடைய ஆலோசனையை கேட்டாலோ நிச்சயமா நம்மளையும் பாவியா மாற்றிடுவாங்க. அடுத்தவரும் சொல்லப்பட்டிருக்குது, பரியாசக்காரன் உட்காராம் இடத்தில் உட்காராமலும். இவன் கேலி பண்றவன், சம்பந்தம் இல்லாம கேலி பண்ணுவான். என்ன ஒரு மாதிரியா இருக்க, கொஞ்ச நேரம் ஒரு டைப்பா தெரியுது, என்ன காரணம், என்ன விசேஷம் அப்படின்னு என்ன செய்வான்? அவளை வச்சிருக்கேன், இவளை வச்சிருக்கேன், அங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒன்ன சொல்லி நம்மளை கேலி பண்ணி அல்லது பக்கத்து இடத்தை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது அவனுடைய வேலை. அப்ப துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் இடத்துல நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரம் இடத்தில் உட்காராமலும். இந்த மாதிரி குணமுள்ள, இந்த மாதிரி குணக்கேடு உள்ள, இந்த மாதிரி மனுஷர்களோட நீ சேராம இருப்பது நல்லது. அவங்களுடைய வழியில அவங்களை என்னான்னு கூட கேட்கக்கூடாது, ஏன்னு கூட பேசக்கூடாது. இப்படி இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? தனியா இருக்க முடியாது. அதனால தனிமையான மனுஷனை போக்குறதுக்காக 2வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஆளு கூட சேராம, இப்படிப்பட்ட குணக்கேடு உள்ளவனுக்கு தொடர் வைக்காம, அல்லது நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டா உன் வாழ்க்கை அம்பும். ஆலோசனை யாருக்கிட்ட கேட்கணும்? நான் ஒரு வீடு கட்ட போறேன். அப்ப வீடு கட்டணும்னா யாருக்கிட்ட கேட்கணும்? ஏற்கனவே ஒரு மேஸ்திரியோட தான் கேட்கணும், அல்லது இன்னொரு மேஸ்திரியோட கேட்கலாம். வீடே கட்ட என்னன்னு தெரியாதவங்க கிட்ட போய் வீடு கட்டுறதை பத்தி கேட்டா என்ன சொல்லுவான்?
அவன் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான், அது நம்மளுக்கு உருப்படாது. புரியுதா? ஆகவே எதுக்கு யாருகிட்ட கேட்கணும்? ஒரு பள்ளிக்கூடத்து விஷயமா நடிச்சணும் இன்னொரு வாத்தியார்கிட்ட கேட்கணும். ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு போலீஸோ அல்லது ஒரு வக்கீல்கிட்ட கேட்கணும். அப்ப கேட்கிறவங்கள்ட்ட கேட்காம கேட்காத முள்ள மாதிரிகிட்ட கேட்டோம்னா அவன் வாழ்க்கை நாசமாகி போறது மாத்திரம் இல்ல. 3வது வசனம் சொல்லுது, அவன் நீர்க்காலிகள் ஓரமாய் நடப்பட்டு தன் களையத்தில் தன் கனியை தந்து இலையுறாத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு? இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களோட சேராம அவன் ஒரு வேலைக்கு போனானா, மீதி நேரத்துல இந்த வேதத்தை படித்தானா, இப்படியே அவன் வாழ்க்கையை ஓட்ட முடிய வாழ்க்கை எப்படியும் நீர்க்காலுங்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். இப்ப மரம் என்ன செய்யுதுன்னா, நீர்க்காலங்கள்னா ஒரு ஆறு அல்லது ஒரு தண்ணி இருக்கிற ஏரியா அல்லது ஒரு ஏரி கரை, இது மேல இருக்கிற மரமா குறிக்கும். எதை குறிக்கும்? நீர்க்காலுங்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம்னா ஒன்று ஆற்று கரையில் இருக்கும் இருபுறமா, இல்லைன்னா ஒரு ஏரி கரையில் இருக்கும், இல்லை எந்த நேரமும் தண்ணி வர ஓடை கரையில் அது இருக்கும். ஆனால் அந்த மரம் தளதளன்னு இருக்கும். ஏன் அந்த மரம் தளதளன்னு இருக்கு? அந்த ஓடையில போகிற தண்ணி அதோடைய வேருக்கு கிடைக்குது. அதனால அந்த மரம் தளதளன்னு எப்பொழுதுமே இருக்குது. அந்தந்த காலத்தில் கனியை கொடுக்குது. மரம் பசின்னு இருக்குது. அநேகருக்கு அதனால புரோஜனமாக இருக்குது. காரணம் அது ஓடக்கரையில் அதாவது நீர்க்காலங்கள் ஓரமாக நடப்பட்டிருக்கு. இன்னொரு மரம் காட்டில் இருக்குது. அந்த மரம் என்ன செய்யுது? தலைக்குது. ஆனால் மழை பெய்யும் போது கொஞ்சம் நீர் கிடைக்குது, ஒரு 4 துளி விடும். அப்புறம் வெயில் அடிக்கும் போது காயும். அந்த காஞ்ச கொலையும் ஒடிஞ்சு போகும். அப்போ காஞ்சு காஞ்சு செத்து செத்து பிழைக்கும் அந்த மரம். அது ஏன்னா அது தண்ணி இல்லாத இடத்துல அந்த மரம் இருக்கிறதுனால. அப்போ தண்ணி இல்லாத மரம் எப்படி அது கனியும் கொடுக்காது, அது பலனும் கொடுக்காது, அது வேகமாகவும் முளைக்காது, பார்க்கறதுக்கு பசேவும் இருக்காது, அந்த மரத்துக்கு கீழே உட்கார்றதுக்கு ஒரு நிழலும் இருக்காது. அப்ப அந்த மரம் ஏன் அப்படி இருக்குன்னா அதுக்கு தண்ணி கிடைக்குது. இந்த மரம் எப்படி இருக்குன்னா இதுக்கு தண்ணி கிடைக்குது. ஆகவே இந்த மரம் இவ்வளவு பசுமையா வாரதுக்கு மூல காரணம் அந்த அடிவேருக்கு தண்ணி கிடைக்கிறதுனாலதான். அதே போல ஒரு மனுஷன் கெட்டு போனதுக்கு காரணம் அவன் தண்ணி இல்லாத இடத்துல நடப்பட்ட மரமாயிட்டான். அதனாலதான் அவன் இஷ்டத்துக்கு போறான், இஷ்டத்துக்கு வாழ்றான், நல்லா சாப்பிட்றான், கஞ்சி இல்லாட்டி போனா பட்டினியா கிடக்குறான், இல்லாட்டி போன இடத்துல திருடுறான், அல்லது ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு அவனும் வாழாம அவனோட சேர்ந்தவனையும் வாழ விடாம அவன் கெட்டு போறதுக்கு காரணம் எப்படி அந்த மரம் தண்ணி இல்லாத மேட்டில் இருக்கிற மரம் அந்த மரம் பட்டு பட்டு செத்து செத்து பிழைக்குதோ அது போல அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆனா நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படின்னா வேதத்தை படிக்கிறதுனால அவனுக்கு நீர் கிடைக்குது, அவனுக்கு அறிவு கிடைக்குது, அவனுக்கு புத்தி கிடைக்குது, அவனுக்கு நல்ல யோசனை கிடைக்குது, ஒரு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்கு. இந்த பைபிள் மூலியமாய் ஒரு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்குது. யாரு? இந்த பைபிளை எழுதின யாரு? ஒரு ராஜா, தாவீது ராஜா அல்லது ஒரு பெரிய அறிவாளினே வச்சுக்கொள்வோம். அவன் வழிகாட்டுறான் யாருக்கு? இந்த பைபிளை படிக்கிறவனுக்கு, இந்த பைபிளை தொடுறவனுக்கு, இந்த பைபிளை எடுக்கிறவனுக்கு, தம்பி இப்படித்தாப்பா அப்படின்னு சொல்லி தினமும் இந்த பெரிய மனுஷன் என்னோட பேசுனது போல இந்த பைபிளை படிக்க 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 அந்த அறிவு நம்மளுக்கு கிடைக்கிறதுனால எப்படி அந்த நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு எப்படி அந்த தண்ணீர் கிடைக்கிறதுனால எப்பொழுதும் பசுமையாக இருந்து அந்தந்த காலத்துல கனியை கொடுத்து அது இலையுறாத ஜலசலசலம் இருக்கிறது போல அடுத்தவனுக்கு பனி கொடுக்குது. அதனுடைய வேலை என்ன? பழம் பழுக்கிறது, அடுத்தவனுக்கு கொடுக்குறது. நீ சாப்பிட்றியோ சாப்பிடலையோ நான் கொடுக்குறேன். அப்ப வேதத்துக்குள்ள இந்த சத்தியத்துக்குள்ள வளர்றவனுடைய வாழ்க்கை அவனும் வாழ்வது மாற்றமல்ல, அவனே 4 பேரை வாழ வைக்கிற அளவுக்கும் அந்த மனுஷன் முன்னேறுவான், பசுமை அடைவான். அந்த நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல அவன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியா அமையும். அவனை 1000 பேர் கேலி பண்ணாலும் கூட இந்த துன்மார்க்கரா இருக்கிறவன், இந்த மோசமான ஆளுக, யாரோடையும் சேர்றதில்லடான்னு சொல்றவங்க வாழ்க்கையில காலப்போக்கில் அவங்க நம்ம கிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார் என்று இந்த வேதம் சொல்லுது. சரி, 4வது வசனம். துன்மார்க்கன்
இதுல 3வது வசனத்திலேயே இலையுறார மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு ஒரு வரி வருது. அவன் கைராசிக்காரனான்றாங்களே, என்னக்காரங்க? அவன் கைராசிக்காரன், அவன் தொட்டது அப்படியே துளங்குறியா? என்னையா நம்ம உப்பு வைக்க போனா மழை பெய்யுது, தவிடு வைக்க போனா காத்தடிக்குது. நம்ம நேரமே சரியில்லையான்னு சில பேர். ஆனா சில பேர் அவன் அவன் யோமியா, அவன் போற நேரம் சரியா வந்துருதியா, அவன் எனக்கு ஒரு ராசி இருக்கியா, அவன் கூட கடவுள் இருக்காரு ஐயா அப்படின்னுவாங்க. அப்ப இந்த வேதத்துக்குள்ள இருந்து வேதத்திலேயே வாழ்றவனுடைய வாழ்க்கை அந்த வழிகாட்டியோட அந்த ராஜாக்களுடைய அந்த அறிவாளியுடைய அந்த பைபிளை எழுதின அந்த பெரிய மனுஷங்களுடைய வழியை நடக்கும்போது அவன் எடுத்த காரியத்துல பாஸ் ஆகுறான். அவன் நினைச்ச காரியத்துல ஜெயமாகுது. அவனுடைய அவனுடைய மூளைக்கே அது சரியா படுது. இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு. அதனால அவன் தொட்டதெல்லாம், அவன் வச்சதெல்லாம் விளங்குது. அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான் என்று சொல்வது. 4வது வசனம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றுக்கு பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். இந்த துன்மார்க்க ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல். அந்த மோசமான அவங்க என்ன செய்வாங்களாம்? காற்றுக்கு பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பாங்களாம். அது என்னது அப்படின்னா, நீங்க ரோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயிகள் வெள்ளாமை எல்லாம் பார்த்து தூசியெல்லாம் அங்கங்க கிடக்கும். கப்பி, தூசி இதெல்லாம். கார் போகும்போது என்ன செய்யும்? அந்த தூசி அதுக்கு பின்னால போகும். அப்புறம் அங்கிட்டு இருந்து கார் வந்துச்சுன்னா, அதுக்கு பின்னால் தூசி இங்கிட்டு போகும். அது நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்காது. ஏன்னா அது பதர். நெல்மணி இல்ல. பதர். அதனால காற்றடிச்ச பக்கமெல்லாம் போகும். ஆனா நெல்மணியோ விழுந்த இடத்துலயே கிடக்கும். அது எங்கேயுமே பறக்காது. அதுபோல மனித வாழ்க்கையில என்ன செய்வானா, இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை வாழ்றவன், இந்த துன்மார்க்கரா இருக்கிறவன், அவங்கிட்ட போனா உதவி கிடைக்குமோ, இவங்கிட்ட போனா சாப்பாடு கிடைக்குமோ, அந்த எம்எல்ஏ கிட்ட போய் கை கட்டினா தான் கிடைக்குமோ, இவங்க போய் கிட்ட கும்பிட்டு விழுந்தா என்ன மாதிரி இந்த ஜாதிக்காரங்க கிட்ட போய் ஒரு வேலை பார்த்தா இப்படியே ஓடுவானா, ஒரு இடத்துலயும் நிரந்தரமா இருக்க மாட்டான். ஆனா நீதிமான் என்ன செய்வானா, ஒரு இடத்துல இந்த மாதிரி அவனுக்கு நல்ல மனுஷனோ, எந்த வேலையோ, எந்த தொழிலோ, அவனுக்கு பிடிச்சதுல நல்லதோ கெட்டதோ நிரந்தரமா இருப்பான். அது அவனை உயர்த்துமா. இவன் அங்க போறது, அப்புறம் அந்த வாங்கிட்ட போறது, இந்த முதலாளிகிட்ட போறது, இந்த கட்சிக்காரங்கிட்ட போறது, அந்த கட்சிக்காரன் போறது, அங்க ஒரு டீ குடிக்கிறது. அவன் வாழ்க்கை என்ன ஆயிருமா? அநியாதி. அவன் விளங்காதவன், அவன் எதுக்கு லாயக்கில்லைன்னு ஒதுக்கிடுவாங்க. இவன் இந்த வேதத்துக்குள்ள இருக்கிறவன், இது நல்ல மனுஷன், இவரோட ஒட்டி இருந்தா நமக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் அண்டி நிரந்தரமா உண்மையாக இருக்கிறதுனால அந்த உண்மை அவனுக்கு உயர்த்தும். அந்த உண்மை என்ன செய்யும்? கடவுள் உயர்த்துறது இல்ல. நேரம் கடவுள் யாரையும் காப்பாத்துறது இல்ல. அவனுக்கு கிடைக்கிற ஆலோசனை, அவனுக்கு கிடைக்கிற அறிவுரை, அவன் நடந்துக்கிற முறை அவனை உயர்த்தும். அதே போல அவன் நடக்கிற கெட்ட செயல், அவன் செய்யற கெட்ட நண்பர்கள், அவன் செய்யற சிக்கல் அவனை சிக்கல்ல மாற்றும். அது ஜெயிலுக்கு அனுப்பும். ரெண்டுதான். அவனுடைய வாழ்க்கை அவன் கையிலன்னுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். என் மகனுக்கு படிக்க வைக்கிறேன். என் புள்ள நல்லா இருக்கணும், 10 ரூபா சம்பாரிச்சு வைக்கிறேன். ஒரு வீடு வாசல் கட்டி வைக்கிறேன். இது எல்லாம் அவனுக்குன்னு தான் நான் வகுத்தை கட்டி வாயை கட்டி சம்பாரிச்சு வச்சேன். அதை அவன் வயசுக்கு அதை எல்லாம் வச்சு பிழைக்கிறதோ அல்லது விற்று துளைக்கிறதோ அவங்களுடைய குணத்துல இருக்கு. யார் குணத்துல இருக்கு? என் மகனுடைய குணத்துல இருக்கு. அப்ப நான் அவனை வாழ வைக்க நினைச்சு எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் அவனுடைய குணத்துலதான் அவன் உயர்ந்து போறதா இல்ல இருக்கிறத வித்துட்டு ஜெயிலுக்கு போறதான்ற முடிவு அவன் கையில தான் இருக்கு. அப்ப இந்த வேதத்துக்குள்ள வாழ்றவனுடைய வாழ்க்கை ஜெயிலுக்கு போறதா இருக்காது. எப்படி இருக்கும்? பரிசுத்தத்தை தேடி போற மாதிரி இருக்கும். ரைட். இப்ப 5வது வசனம். ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையும் நிலை நிற்பதில்லை. இது எங்க வந்திருக்குது? ஒரு ஊருனா தலைவர், செயலாளர், பொருளாளர், ஊர் கமிட்டி அப்படின்னு இருக்கும்.
அதே ஒரு சின்ன ஊர்ல இருக்கும், பெரிய ஊர்ல இருக்கும். ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டையா இருந்தாலும், "ஏய் அந்த பெரிய மனுஷனை கூப்பிடுயா" அப்படின்ற அளவுக்கு ஒண்ணு இருக்கும். இருக்குமா இருக்காதா? எல்லா ஊர்லயும் இருக்கும். ஆனா இதுல எவன் அவன கூப்பிடுவாங்கன்னா, ஓரளவுக்கு ஒழுக்கமா, நீதியா வாழ்றவனத்தான் அந்த பெரிய மனுஷன் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்களாம். கண்ட இடத்துல சாராயத்த குடிச்சிட்டு, தண்ணி அடிச்சுட்டு, மல்லு கட்டிட்டு போறவன, அப்படி அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த பொது நிகழ்ச்சிக்கு, அந்த பெரிய தன்மைக்கு கூப்பிட மாட்டாங்க. புரியுதா இப்ப சொல்றது? அப்ப அவன் மனுஷனாய் பிறந்து கூட, அவன் மனுஷனா வாழ்ந்தாலும் கூட, மனித தன்மை அவன்கிட்ட கிடையாது. அதனாலதான் அவன் அந்த இடத்துக்கு அவன் வரவில்லை. இவன் வேதத்திலேயே வாழ்ந்து எல்லாருடைய அன்பா பேச ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமாய் நீதியாய் அடுத்தவன் துன்பப்படாதவருக்கு நல்லா பேசுறதுனால அவனுடைய நடைமுறையை அவனை ஒரு பெரிய மனுஷன் ஆக்கிறது. அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுது. அவனை அவன்கிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலையை அந்த ஊரை மாத்திருது, அந்த மக்களை மாத்திருது. ஆகவே நீதிமான் துன்மார்க்கன்னு இந்த நீதிமான் சபையில அவன் இருக்க முடியாது. நீதிமான் மட்டும்தான் அந்த சபையில நிற்க முடியும். ஏன்னா அவன் வேதத்துக்குள்ள நீதியில அவன் வாழ்றதுனால. கடைசி வசனம், கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கிற வழியோ அழியும். அப்ப நீதிமானா இருக்கிறவன் அவன் துக்கப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது. அவன் அறவகுத்து கஞ்சி கொடுத்தாலும் நிம்மதியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் வாழணும். ஏன்னா அவன் தேவனவே நம்பியிருக்கிறதுனால அவனுடைய ஆலோசனை அவனை ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா துன்மார்க்கனும் அவன் என்ன செய்வான்? அவன் வழி அழிஞ்சு போகும். ஏன்னா அவனுடைய செயல்பாடு பூராமே கெட்டதாவே இருக்கும். அந்த கெட்டதாவே இருக்கிறது அது 1 ஆகி 2 ஆகி 3 ஆகி பாதியிலேயே அவன் அழிஞ்சு செஞ்சுக்குவான். செத்த 3வது நாளே அவன் யாருன்னு தெரியாம போயிடும். புதைச்சதோட அதான் போயிடும். அப்ப இவனுடைய வாழ்க்கை பரலோகத்திலையும் என்ன செய்யாது? போய் சேராது. நீதிமானோ அந்த நீதிமான் சபையில நிலைநிற்பான். இவன் நரலோகத்துக்கு போயிடுவான். அவனுடைய செஞ்ச பாவத்துக்கு தக்கவாறு கிடைக்கும். அதான் வேத ஒரு இடத்த சொல்றது, இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், பாவம் செய்கிறவன் செய்யட்டும், அநியாயம் பண்றவன் இன்னும் அநியாயம் பண்ணட்டும், தர்மம் செய்கிறவன் இன்னும் தர்மம் செய்யட்டும், நன்மை செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், நான் சீக்கிரமா வருகிறேன், அவனுக்குள்ள பலாபலன் என்னோடு கூட வருகிறது என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒரு மனுஷனுடைய செயலுக்கு தக்கவாறு தான் அவனுக்கு வாழ்க்கை, முன்னேற்றம், மரியாதை, சமாதானம் இந்த பூமியில கிடைக்கும், பரலோக ராஜ்யத்திலும் இடம் கிடைக்கும். அப்போ அவன் சரியில்லாம துன்மார்க்குடைய ஆலோசனை பாவியில வழியினால இங்கேயும் அவன் நிம்மதியா வாழ முடியாது. அந்த காட்டு மரம் போது மனுஷன் பாரு ஒரு நாளைக்கு சாப்பிட்டாம இந்த நாய் மாதிரி அங்க ஒரு இடத்துல போகுனாயா நிம்மதியாகவும் வாழ முடியாது, அவன் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, செத்தாலும் நரகம் தான் கிடைக்கும், மோட்சத்துக்கு வர முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்துல ஓய்வான நேரத்துல அந்த ஆலோசனை கேட்டு அந்த மாதிரி மக்களோட சேர்ந்து நாம் வாழ்க்கையை மேலும் ஒருபடி உயர்த்தும்படியாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசம் பண்ணக்கூடிய தேவனே நம்ம துதிக்கிறையா. துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரன் உட்காரம் இடத்தில் உட்காராமலும், ஆண்டவரே இரவும் பகலும் வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னவரே, நம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த துன்மார்களுடைய, இந்த பாவிகளுடைய, இந்த பசியார்சுக்காரன் உட்கார இடத்துல நாங்கள் சேராதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பாவமான உலகத்துல எவ்வளவோ பாவ காரியங்கள் அங்கே ஈடுபட்டு எங்களை சுற்றி எல்லா நாசம் மோசங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நீரே அக்னி வேலி போட்டு காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை காத்ததுக்காக ஸ்தோத்திரம். அருமையான சகோதரனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பழைய பாவங்களை மன்னிக்கிற தேவன், பாவத்தை கண்டிக்கிற தேவன், பாவிகளை மன்னிக்கிற தேவன், அவரை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாலிப வயசுல உமக்காக தேடி வந்த மனிதர்களை நீ ஒரு வருஷம் புறம்பே தள்ளுனதில்லை ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொடுங்க, அவருக்கு ஒரு நல்ல துணையை பார்த்து கொடுங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களில் ஒரு குடும்பமாய் வாழ எந்த இடத்துல கேலி பண்ணினார்களோ, எந்த இடத்துல குறை சொன்னார்களோ, எந்த இடத்துல இவரை மட்டமாய் பேசினார்களோ, அந்த இடத்திலேயே உம்முடைய கிருபை மகிமைப்பட ஆண்டவரே, உம்முடைய தலையில் அபிஷேகம் எண்ணெயை எதிரிகளுக்கு முன்னால
ஆண்டவரே, நான் ஒரு எண்ணெயை தலையில் அபிஷேகம் பண்ணுவேன் சொன்னது போல கேலி பண்ண இடத்திலேயே, ஆண்டவரே, குறை சொன்ன இடத்திலேயே நிமிர்ந்து வாழும்படியான கிருபை செய்யுங்க. என்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எங்கேயோ இருந்து கொண்டு வந்து சொந்த இடத்தை கொடுத்து ஆசீர்வதித்தது போல அவர்களை உண்மை நம்பின பிள்ளைகளை ஆசீர்வதித்து, ஆண்டவரே, ஒரு நல்ல வீடு கிடைக்க, நல்ல குடும்பம் கிடைக்க, நல்ல ஊழியத்தை செய்ய, நல்ல நண்பர்களை கொடுத்து அவரை வழிகாட்ட வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.